ஹலோ கைஸ், நம்ம இங்கே பார்க்க போகிறது 30 டேஸ் ஜாவா சேலஞ்ச். ஸோ நம்ம 30 டேஸ் ஜாவா சேலஞ்சில் வந்து ஃப்ரம் பிகினிங் ஆஃப் த ஜாவாலேருந்து அட்வான்ஸ் ஜாவா வரைக்கும் போவோம். அதில் வந்து நிறைய டாபிக்ஸ் பார்ப்போம். ப்ரோக்ராமிங் அண்ட் ஃபஸ்ட்டு, அப்புறமா பேசிக் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னது, லூப்ஸ்னால் என்னது, இஃப்எல்ஸ், அப்புறமா ஜாவாவோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் ஊப்ஸ் கான்செப்ட்டு, எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், ஃபைல் ஹேண்ட்லிங், இது எல்லாமே பார்த்துட்டு நம்ம டைனாமிக் ப்ரோக்ராமிங் கூட இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதுலேருந்து நம்ம இன்றைக்கி வந்து பேசிக்லேருந்து ஆரம்பிப்போம். பேசிக்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ப்ரோக்ராமிங்கில் வந்து என்னது, ப்ரோக்ராமிங்னால் நம்ம வந்து செட் ஆஃப் லைன்ஸ் அண்ட் கோட்ஸ் எழுதும். அந்த கோட் வந்து கம்ப்யூட்டர் இல்லைனா கம்ப்யூட்டருக்கு வந்து புரிய வச்சுட்டு நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து பில்ட் பண்ணுறோம் அதில். ஸோ இந்த கோட் வந்து நம்ம எழுதுகிற கோட் தான் வந்து ஹை லெவல் ப்ரோக்ராமிங். அந்த ஹை லெவல் ப்ரோக்ராமிங் வந்து ஒரு கன்சோலில் போய் ஒரு இதில் போய் ஐடியில் போய் அது வந்து பைனரி கோடாக கன்வெர்ட் பண்ணுவீங்க. ஸோ அதான் வந்து லோ லெவல் ப்ரோக்ராமிங். இப்போ ஹை லெவல் ப்ரோக்ராமிங்னு நமக்கு புரிஞ்சிச்சு, லோ லெவல் ப்ரோக்ராமிங்கும் புரிஞ்சிச்சு. ஹை லெவலில் நம்ம எழுதுகிற கோடு அண்ட் லோ லெவல் வந்து கம்ப்யூட்டருக்கு புரிகிற 0s and 1s பைனரி கோடு. அதுக்கப்புறமா வந்து அப்ளிகேஷன்ஸ். ஸோ நம்ம ரொம்ப டீப்பாக போகிறது இல்லை இதில். நம்ம ஜஸ்ட் இதான் என்ன அதுனா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன்னா நம்மளோட ஃபோக்கஸ் வந்து ஜாவாவோட கோடு, ஜாவா ஊப்ஸ் கான்செப்ட், அப்புறமா வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், இந்த ஃபைல் ஹேண்ட்லிங், அதெல்லாம். இந்த அப்ளிகேஷன்ஸ் நம்ம ஜாவா வச்சு எந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வந்து பண்ண முடியும், அதுதான் வந்து அப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து 4 அப்ளிகேஷன் இருக்குது. 4 to இதோட அதிகமாக கூட இருக்குது. 4 என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் அதெல்லாம் கூட இருக்குது. அப்புறமா சயின்டிஃபிக் அப்ளிகேஷன் இதெல்லாம் இருக்குது. பட் மெயின் வந்து இந்த 4. ஃபஸ்ட்டு வந்து கன்சோல் அப்ளிகேஷன்னா வந்து நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டில் இல்லைன்னா MySQL அந்த கிட் இதெல்லாம் வந்து கன்சோல் அப்ளிகேஷன். இது வந்து சம் சர்டைன் நம்பர்ஸ் ஆஃப் கோட், லைக் இந்த கோடு எழுதுனா இது வரும், ஒர்க் ஆகும் கமாண்ட் ப்ராம்ப்டில், அதுதான் வந்து கன்சோல் அப்ளிகேஷன். செகண்ட் வந்து டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து டவுன்லோட் பண்ணுவோம். ஒரு இடத்துலேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு இது வந்து வித்தவுட் இன்டர்நெட் கூட நம்ம யூஸ் பண்ண முடியும். வெறும் விண்டோஸில் இல்லைன்னா மேக்கில். ஆனால் நம்ம டவுன்லோட் பண்ணுவோம் வெறும் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் மட்டும். லைக் நம்ம MS ஆஃபீஸு, எக்ஸல் இதெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம அப்படியே யூஸ் பண்ணுறது. வித்தவுட் இன்டர்நெட் கூட யூஸ் பண்ணுவோம். ஈவன் வந்து நம்மளோட ஐடி எல்லாமே கூட ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன், எக்லிப்ஸ் அப்ளிகேஷன், அதெல்லாம் வந்து ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன். தேர்ட் வந்து வெப் அப்ளிகேஷனில் வந்து நம்மளுக்கு வந்து இன்டர்நெட் தேவைப்படும். பை இன்டர்நெட் நம்ம விண்டோஸில் கூட இல்லைன்னா ஃபோனில் கூட நம்ம வந்து வெப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் இன்டர்நெட்டில் போய் நம்ம அமேசான் போட்டோன்னா ஈவன் இன்டர்நெட் அது வந்து நம்ம வெப்சைட்டில் போடுறோம், ஒரு ப்ரௌசரில் போடுறோம். ஸோ அது வந்து ஃபோனில் கூட ஒர்க் ஆகும். ஈவன் நம்ம இதில் டெஸ்க்டாப்பில் போட்டால் கூட டெஸ்க்டாப்பில் கூட ஒர்க் ஆகும், 2 இடத்துல கூட ஒர்க் ஆகும். ஸோ அது வந்து வெப் அப்ளிகேஷன். இந்த கன்சோல் இதுக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியல. டெஸ்க்டாப்னா வெறும் டெஸ்க்டாப்பில் ஒர்க் ஆகும், வெப்னா ஈவன் ஃபோனில் கூட ஒர்க் ஆகும், பிசி எல்லாத்துலேயும் ஒர்க் ஆகும். இதுதான் வெப் அப்ளிகேஷன். ஃபோர்த் ஒன்று வந்து மொபைல் அப்ளிகேஷன், வெறும் மொபைல்ஸில் ஒர்க் ஆகும். இப்போ ஜிபி வந்து நம்ம விண்டோஸ் இதில் பிசியில் ஒர்க் ஆகுமா, இல்லை ஒர்க் ஆகாது, வெறும் அது ஃபோனில் ஒர்க் ஆகும். ஸோ அது வந்து மொபைல் அப்ளிகேஷன். ஈவன்ஸ் நிறைய கேம்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து மொபைல் அப்ளிகேஷன். இது வந்து நீங்கள் டீப்பாக பார்க்கணும், இதோட நோட்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து கீழே நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் அண்ட் இது நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் Day 2க்காக தேங்க்யூ.